வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா, வேர்ல்டு கப்ல 13வது மேட்சான அயர்லாந்து வெர்சஸ் நம்ம கனடாவுக்கான ப்ரிவியூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலகிராம் சேனல்ல தான் முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஃபோக்கஸ் 11 ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸை கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கே பாத்தீங்கன்னா எவ்வளவு சேவ் ஆகுதுன்னு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் 11ல 6 பிளேயர் செலக்ட் பண்ணி அதுல ஒரு பிளேயருக்கு கேப்டனும் வைஸ் கேப்டனும் கொடுத்து செலக்ட் பண்ணக்கூடிய ஃபேண்டசி மோட் அவைலபிளா இருக்கு. நீங்க நார்மலா விளையாடக்கூடிய 10+1 அவைலபிளா இருக்கு, 7+4 அவைலபிளா இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்கு. டெய்லி எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. ஒருக்கா நான் சொன்னதுக்காக நீங்க ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா நியூயார்க். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுன்னே தெரியல. அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா தான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ அதாவது ஒரு சில மேட்ச் ஹை ஸ்கோர் போகுது, ஒரு சில மேட்ச் நம்ம எதிர்பாராத விதமா லோ ஸ்கோர் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலயே பாத்தீங்கன்னா இந்த பிச்சை எப்படி நம்புறதுன்னே நம்மளால ஷுவரா சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பவுண்டரி லைன் பாத்தீங்கன்னா 72 மீட்டரு 63. ஸோ ஆஃப் சைடு லெக் சைடு ஒரு இந்த சைடு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா 70 74 இந்த கவர்லாம் பாத்தீங்கன்னா 75 மீட்டர். நம்ம ஐபிஎல் பிச்சுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா என்னமோ 63 கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு முந்தின மேட்ச்லாம் 70 கொடுத்தாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதே பிச்சில் ஹை ஸ்கோர் போகவே மாட்டேங்குது. ஸோ நீங்க பிச்சோட வியூ பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அதே போல ரீசெண்டா நடந்த மேட்சுக்கான ரிசல்ட் பாருங்க, இன்னும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அயர்லாந்து வெர்சஸ் இந்தியா மேட்ச் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோர் மேட்ச் தான். அதே மாதிரி ஸ்ரீலங்கா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்சும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு லோ ஸ்கோர் மேட்ச் தான். ஆனா விக்கெட் பவுலர்ஸுக்கு நல்ல பிச். அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா மொத்தமா ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் சேர்த்து 13 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா 11 விக்கெட் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பவுலர்ஸுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் ஒவ்வொன்னா சொல்றோம்னா எல்லாமே இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் மாறலாம். அதை நீங்க கவனமா பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பும். அதே போல பாத்தீங்கன்னா டோட்டலா 2 மேட்ச் ஆடி 2மே பேட்டிங் செகண்ட், 4 இன்னிங்ஸுமே லோ ஸ்கோர் தான் போயிருக்கு. 150 இன்னும் தாண்டவே இல்லை. ஹை ஸ்கோரே 97, 100 இன்னும் வரல இந்த பிச்சில். அதே லோ ஸ்கோர் 77க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க ஸ்ரீலங்கா. ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாருக்கும். பாத்தீங்கன்னா என் டீம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வெர்சஸ் நம்ம உகாண்டா அந்த மேட்ச் டீம் கொடுத்து நினைக்கிறேன். காலையில ஸ்டோய்னிஸை மட்டும் நான் எடுக்கல. ஏன்னா ஸ்டோய்னிஸுக்கு பெரிய ரோல் இருக்காது, 6வது போலிங் ஆப்ஷன்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி ஸ்டோய்னிஸை டிராப் பண்ணேன். பட் ஸ்டோய்னிஸ் சூப்பர் ஹீரோவா என் டீம்ல சோழி முடிச்சிட்டாரு. இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு பெரிய ரோல் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா 4 ஓவர் போலிங் பண்ணி நம்மள சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ 2 மேட்ச்லயுமே மற்றபடி எல்லாமே பெர்ஃபெக்ட். கேப்டன் பெர்ஃபெக்ட், வைஸ் கேப்டன் பெர்ஃபெக்ட், டீம் பெர்ஃபெக்ட். ஏன்னா யாருமே அயர்லாந்துல டெல்லியை எடுக்கல. நம்ம எடுத்திருந்தோம், அவர் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு அந்த டீம்ல. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா மிஸ் பண்ணோம், ஸ்டோய்னிஸும் மிஸ் பண்ணோம். ஒரு பிளேயர்னாலதான் தோத்து போறோம். ஸோ அதனால இன்னமும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் கவனமா. ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து வின் பண்ணுவோம். நீங்களும் உங்களுக்கு உங்க நாலேஜும் கொஞ்சம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோய்னிஸ் வேணும்னு நினைச்சு இந்த இடத்துல ஸ்டோய்னிஸ் பிக் பண்ணீங்கன்னா 1 சைடு ஸ்வீப் படிக்கலாம். ஸோ ஹார்திக் எடுத்துட்டீங்கன்னா 1 சைடு. ஏன்னா ஹார்திக் 105 பாயிண்ட் லாஸ்ட் மேட்ச்ல. ஸோ அதனால கொஞ்சம் அந்த ஒரு பிளேயர்ஸ்னாலதான் போகுதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ மொத்த டீமும் சொதப்பல, ஒரு பிளேயர்ஸ்னால. ஸோ இப்போ அயர்லாந்து வெர்சஸ் கனடா. ஸோ இந்த 2 மேட்சுக்கான 2 டீமுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனடா பிளேயர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கனடா பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ஜான்சனும் பாத்தீங்கன்னா தலிவால் தான் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன். அவங்க ஸ்கோர் பண்ண ரன்னு அண்ட் ஆவரேஜ். ஸோ லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஜான்சன்
ஒரு 23 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. தலிவால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 61 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரதீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வெறும் 5 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. சோ ஒரு ஆல்ரவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. டாப் 3ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. ஆனா பெருசா ஓவர் பவுல் பண்ணல, ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல வர்றாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிர்டான் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 51 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா 73 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மோவா, சோ இவர் தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. 65 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. 32 ரன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தில்பிரிட், சோ 9 பேர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல வந்து 11 ரன் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஏன் நான் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா எதுவும் ஆல்ரவுண்டர் இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஹைலிகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஓவர் பவுலிங் பண்ணி லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. அடுத்து அந்த டீமோட கேப்டன் சாஃபர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. ருட்டா பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. கலீம் சனா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட். சோ நல்ல ஒரு மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதுக்கடுத்து ஜோர்டான் வந்து பாத்தீங்கன்னா 14% செலக்ட் பண்ணி 3 ஓவர் பவுலிங் பண்ணி லாஸ்ட் மேட்ச்ல 0 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும், கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா இந்த சொல்ல போனா இந்த சிங் மட்டும்தான் ஏதோ ஒரு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணி பண்ணியிருக்காரு. அந்த டாப் 6ல பாத்தீங்கன்னா மீதி எல்லாரும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மோவா இருக்காரு. சோ ஒரு விக்கெட் கீப்பர் டபுள் ஆப்ஷன்ல, மத்தபடி ஒரு நம்ம ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய டீசென்டான ஆல்ரவுண்டர் கூட கிடையாது. ஒரு வேன் பிக் மாதிரியோ இல்ல ஒரு பேஸ்லெட் மாதிரியோ அதுக்கு அப்படி ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த டீம்ல வந்து கிடையாது. எல்லாமே ஒண்ணு பியூர் பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா பியூர் பேட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்திரலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அயர்லாந்து டீமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அயர்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் ஆடினாங்க. அதுவும் நியூயார்க் பிட்ச்ல ஆடினாங்க. சோ அதுவும் இப்ப அதே பிட்ச் தான் இருந்தாலும் எப்படி ஆட போறாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த டாப் எல்லாருமே கொஞ்சம் திணறி இருக்காங்க. சோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது பால்பெரின் அண்ட் ஸ்டிர்லிங். சோ லாஸ்ட் மேட்ச் பால்பெரின் 5 ரன் அண்ட் ஸ்டிர்லிங் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஒரு 5 மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா ஏதாச்சும் 1 இல்ல 2 மேட்ச் தான் ஸ்கோர் பண்ணுவார். ஆனா இந்த மாதிரி கனடா மாதிரி டீம் கூட திடீர்னு பால் ஸ்டிர்லிங் வந்து ஒரு 30+ ரன் கூட ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி டக்கர் பாத்தீங்க அப்படின்னா 10 ரன் தான் அடிச்சாரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அடுத்து டக்கர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஆனா 2 பேருமே கொஞ்சம் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேம்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர், 12 ரன் அடிச்சு ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. அண்ட் டோக்ரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர் தான். பட் அவரும் வந்து லாஸ்ட் மேட்ச் பவுலிங் எடுக்கல, ஏன்னா ஆப்ஷன் கிடைக்கல. ஒரு 3 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. அடுத்து டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாரு. அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஒரு 2வது அந்த டீம்ல இருக்கக்கூடிய மெயின் ஸ்பின்னரே வந்து பாத்தீங்கன்னா அவரு தான் இருக்கிறாரு. அடுத்து மார்க் அடேர் பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான். ஜோஸ்வா லிட்டில் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட். மெக்கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட். பென் ஒயிட் பாத்தீங்க அப்படின்னா 1 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாரு. சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னரே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான். சோ ஒயிட் தான் ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னர். 2வது மெயின் ஸ்பின்னர் பாத்தீங்க அப்படின்னா சோ டெல்லி வராரு. சோ அதுக்காகவே நம்ம அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒருவேளை ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சுதான் அவரை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 ஓவர் வரைக்குமே அவரை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் இந்த டாப் 4 தான் இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து கொஞ்சம் தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். இந்த டாப் 4ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா எல்லாருமே இந்த பால்பெரின் அண்ட் டக்கர், சோ இந்த 2 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்டா எடுக்கிறாங்க. சோ ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு கேம் சேஞ்சர்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிர்லிங். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஸ்டிர்லிங் வந்து தைரியமா எடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா போதும். ரொம்பலாம் உங்களுக்காக ஸ்கோர் பண்ண கிடையாது, செஞ்சுரி அடிக்கலாம் கிடையாது. ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா ஒரு கேம் சேஞ்சர் பாயிண்ட்க்கு வந்துருவாரு. 30+ ரன்னுங்கும் போது ஒரு 45+ பாயிண்ட் எப்படியே வந்துடும். ஒரு 6, 4 அதெல்லாம் சேர்த்து பிளேயிங் 11 எல்லாம் சேர்த்து ஒரு 45+ பாயிண்ட் வந்துடும். ஸோ கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸ்டிர்லிங் இன்னைக்கு. ஸோ அதனால அவர் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹாம்கர் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான பிளேயர். ஸோ ஒன்னு பால்பெரின்,
2 டக்கர், 3 வந்து ஹாம்கர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4வது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. ஸோ அதிகமா செலக்ட் பண்ணிருக்காங்க. 5வது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிட்டில், 6வது, 7வது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட். ஸோ இந்த 7 பேரையுமே நீங்க சேஃபா ட்ரை பண்ணலாம். பட் கேம் சேஞ்சரா இருக்கக்கூடியது இன்னைக்கு மேட்ச்ல ஸ்டெர்லிங் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கேம் சேஞ்சரா இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெக்கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதா. ஸோ அவரும் வந்து உங்களுக்கு அயர்லாந்துல ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு அதிகபட்சமா 4ல இருந்து 3 பிளேயர் செலக்ட் பண்ணாலே போதும். எனக்கு தெரிஞ்சு 3 பிளேயரே அதிகம் தான். 3 பிளேயர் போதும். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டீமோட மெயின் ஸ்பின்னரும் அவர் தான், அந்த டீமோட கேப்டனும் அவர் தான். ஸோ அதனால ஜாஃபரை வந்து பாத்தீங்கன்னா 1வது ஆப்ஷன்ல எடுங்க. இல்ல அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலீம் சனா வந்து 1வது ஆப்ஷன்ல சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நல்ல ஒரு மெயின் ஃபாஸ்ட் போலர் அந்த டீம்ல 4 ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுக்கிறாரு. இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இவர் எடுத்துக்கோங்க. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கீர்த்தான வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் 3வது பாத்தீங்கன்னா ரிஸ்கான ஆப்ஷன்ல ஒரே ஒரு கேம் சேஞ்சரா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிங்க வந்து ட்ரை பண்றேன். இல்ல அப்படின்னா நீங்க வந்து தலிவால வந்து தாராளமா 3வது ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ தலிவால், சிங்கு, கீர்த்தான், அடுத்து சாஃபர், கலீம் சனா, இந்த 5 பேர்ல ஏதாச்சும் 3 பிளேயர் வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் லீக் டீமே நம்ம பார்த்துடலாம். ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் டக்கர், அடுத்து பால்பெரி, மார்க்கெட்ரர், ஹாம்கர், லிட்டில், ஒயிட், மெக்கார்த்தி. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் டீம் செட் பண்ணியிருக்கோம். எங்க பாத்தீங்கன்னா சாஃபர், கலீம் சனா, சிங்கு, கீர்த்தான். ஸோ 4 பிளேயர் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பால் ஸ்டிர்லிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. மெக்கார்த்தி வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 4 பேருமே கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் வந்து கேப்டன் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து மார்க்கெட் தான் இருக்கு. ஸோ இவரை தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனா எல்லாருமே ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். ஸோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா லிட்டில கூட நிறைய பேர் இன்னைக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா கனடா தானே அப்படின்னு சொல்லி லிட்டில் 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 பேருக்குள்ளதான் இன்னைக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் காம்படிஷன் இருக்கும். ஸோ அதனால சேஃபா போறதே பெஸ்ட். எந்த ஒரு ரிஸ்க்கும் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். அயர்லாந்து வர்சஸ் கனடா முடிஞ்ச வரைக்கும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.